ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் 3. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஸோ வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், வாட் ஆர் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ், இதை பற்றி தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், வாட் ஆர் த டிரைவ்ட் யூனிட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் நம்ம ஒரே ரெண்டே யூனிட் விட்டுட்டோம். அது என்னது? எனக்கு நத்திங் பட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். கரெக்டாக இல்லையா? இந்த சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸில் வரது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பிளெயின் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். ஒன்று பிளெயின் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். இந்த பிளெயின் ஆங்கிள் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பியர், மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இதுதான் ஸ்பியர். இந்த ஸ்பியரில் நான் வெறுமனே சர்க்கம்ஃபரன்ஸை மட்டும் எடுக்கிறேன். எதை மட்டும் எடுக்கிறேன்? வெறுமனே சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, a radian cuts out a length of a circle circumference. ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது? நத்திங் பட் ரேடியன். இன்னும் ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதோட ரேடியஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட ரேடியஸ் லெட் இட் பி 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ரேடியஸ் என்னது? 10 சென்டிமீட்டர். இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டு லெட் இட் பி பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். அந்த பாயிண்ட்டு லெட் இட் பி பாயிண்ட் பி. இது இமேஜின் பண்ணுங்க, பாயிண்ட் பி. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கான டிஸ்டன்ஸும் அதே 10 சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், எனக்கு இந்த லென்த்தும் சேமாக இருக்குது, இந்த ரேடியஸும் சேமாக இருக்குது. ஆப்வியஸாக இந்த ரேடியஸ் எனக்கு அதே தான் இருக்கும், 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தீட்டா, ரேடியன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரேடியன் அப்படின்னாலே எனக்கு என்னது? கட்ஸ் அவுட் த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியன். இதே ஸ்டெரேடியன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ரேடியன் அப்படின்றது எனக்கு என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் பற்றி பேசுது. பட் இதே ஸ்டெரேடியன் அப்படின்னா ஒரு ஏரியா, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைன். அப்போது ஒரு ஸ்பியரில் நான் என்ன பண்ணுறேன்? டோட்டலாக ஒரு ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன்? கட் அவுட் பண்ணுறேன். அந்த கட் அவுட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு இருக்குது. எப்படி இருக்குது? பை, அதாவது ஏரியா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஏரியாவை நான் என்ன சொல்கிறேன்? ஆர் ஸ்கொயர், அதாவது ரேடியஸோட ஸ்கொயருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு என்னது? ஸ்டெரேடியன். அப்போது ஸ்டெரேடியன் அப்படின்னாலே எனக்கு என்னது? சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பேசும். பட் இதே பிளெயின் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சர்க்கிளில் நான் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது? ரேடியன். இப்போ இங்கே பாருங்களேன், a radian is a unit of measurement of an angle where 1 radian is the angle made at the center of by an arc with the length equal to the radius of the circle. ஸோ இந்த லென்த்தை நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த லென்த்தை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த லென்த்தும் எனக்கு இங்கே இருக்கிற லென்த்தும் எனக்கு என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் a radian is a cut outs a length of a circle in a circumference which cuts a length of a circumference. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த ரேடியனில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இதுதான் அதோட ஃபார்முலா, ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இப்போது நான் சொன்னேன்ல, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, கரெக்டாக? ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு தீட்டா இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஆர்க்கு. நான் எடுத்திருக்க டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் சொன்னால அதுதான் ஆர்க்கு. அப்படின்னா ஆங்கிள் சப்டெண்டட்
இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த்து பை அதோட ரேடியஸ். ஆர்க் லென்த்து பை அதோட ரேடியஸ். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன இருக்கும்? ஒரு சர்க்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஆப்வியஸாக 0 டிகிரி. இது என்னது எனக்கு? 90 டிகிரி. இது என்னது எனக்கு? 180 டிகிரி. இது என்னது? ஆப்வியஸாக 270 டிகிரி. இது ஆப்வியஸாக 360 டிகிரி. அப்போது ஹோலாக. ஸோ அப்போ ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் சரி, இந்த சர்க்கிளில் நீங்கள் எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, எனக்கு ஆங்கிள் மொத்தமாக நம்ம எப்படி எழுதுவோம்? 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் இஸ் நத்திங் பட் எனக்கு என்னது? 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுதான் நான் சொன்னேன். ரேடியன் அப்படின்றது எனக்கு இட் கட்ஸ் அவுட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் என்னது? நத்திங் பட் எனக்கு 2πr டிவைடட் பை ரேடியஸ் ஆர். நான் சொன்னேன்ல, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆர் எடுத்தேன்னா இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆப்வியஸாக எனக்கு என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இது என்ன பண்ணுறாங்க? இந்த ஆரும் இந்த ஆரும் எனக்கு ஆப்வியஸாக என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2π இருக்கும். அப்போ நான் பையை மட்டும் வச்சேன் அப்படின்னா எனக்கு 360 டிகிரி டிவைடட் பை 2 மாறிடுமா? மாறாதா? ஓகே. ஸோ அப்போது நான் 360 டிகிரியை எப்படி எழுதலாம்? ஸோ பாருங்கள், 2π, அதாவது 2π இஸ் ஈக்குவல் டு எனக்கு 360 டிகிரி. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்? ஃபார்முலா ஆஃப் அ ரேடியன். 2π ஈக்குவல் டு எனக்கு என்னது? 360 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போது இதில் முக்கியமான ஒரு திங் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கன்வர்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேடியன், நான் ரேடியன் டு டிகிரியை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பை 180 டிகிரி பை பை பண்ணுவேன். இதே நான் வந்து டிகிரியிலிருந்து ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பை பை டிவைடட் பை 180 டிகிரி. மல்டிப்ளை பை பை டிவைடட் பை 180 டிகிரி. இது ஏன் சார் எனக்கு 180 டிகிரி மாறுது அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்னது? 2 1s are 2, 2 18s are 36. ஸோ அதனால் இது 180 டிகிரி. ஓகேவா? ஸோ எனக்கு பை பை 180 அப்படின்னா எனக்கு we can change from degree to radian. டிகிரி டு ரேடியன் அப்படின்னா எனக்கு பை பை 180. 180 பை பை அப்படின்னா எனக்கு ரேடியன் டு டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போது திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போது எனக்கு இந்த ரேடியன் அப்படின்னாலே எனக்கு நத்திங் பட் which cut out the circumference. நல்லா நினைவு பண்ணிச்சுக்கோங்க, இந்த வேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். circumference of a circle. ஓகேவா? இதே எனக்கு ஒரு ஸ்டெரேடியன் பார்த்தீங்க அப்படின்னா which cut out the area in a circle. புரியுதா? ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஏரியா எப்படி இருக்கும்? எனக்கு ஏரியா வில் பி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எப்படி இருக்கும்? ஆர் ஸ்கொயராக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டெரேடியனுக்கும் ரேடியனுக்கு இருக்க வித்தியாசம். சரியா? ஸோ ரேடியனில் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரேடியன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபார்முலா அப்படின்றது ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் தீட்டா ஈக்குவல் டு மொத்தமாக 360 டிகிரி ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ இதில் 360 டிகிரியை நான் உள்ளே வைக்கிறேன். ஸோ 2πr பை ஆர் கேன்சல் ஆகிட்டு 2π ஈக்குவல் டு 360 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பை வேல்யூ வேணும் அப்படின்னா 360 டிவைட் பை 180 டிகிரி. ஸோ இதோட 2π ஈக்குவல் டு 360 டிகிரி அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரேடியன் டு டிகிரி மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளை 180 டிகிரி பை பை. இதே நான் டிகிரியை ரேடியனாக மாற்றணும்னா மல்டிப்ளை பை 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 180 டிகிரி. ஓகேவா? சரியா? இப்போது அதே மாதிரி ஒரு ரேடியன் அப்படின்னாலே எனக்கு என்னது அப்படின்னா நான் சொன்னேன்ல 180 டிகிரி பை பை, அதுதான் எனக்கு என்னது 1 ரேடியன். ஓகேவா? ஸோ அதோட மொத்த ஆங்கிள் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 57.7 டிகிரி. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு
இது என்னது ஆப்வியஸாக 22/7, அப்போ 7 மேலே போயிடும், டிவைட் பை 22. ஸோ இது 1 டிகிரி. ஓகேவா? ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன கிடைக்கும், 57.7 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1 ரேடியன் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் 57.7 டிகிரி. அதே மாதிரி 1 டிகிரி அப்படின்றது எனக்கு என்னது 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க்கு. அதே மாதிரி எனக்கு 1 மினிட் அப்படின்றது எனக்கு என்னது 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க், 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க். நல்ல ஞாபகம் இருக்கும். 1 டிகிரி அப்படின்னா எனக்கு 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க், 1 மினிட் அப்படின்னா எனக்கு 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க். இப்போ நம்ம வாட்ச், இப்போது கிட்ட வாட்ச் இருக்குல்ல, அதில் 1 நிமிஷம் அப்படின்னா மொத்தமாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டோட்டலாக 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன அந்த முள் பார்த்திங்கன்னா இந்த 1 டிகிரியிலேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1 மினிட் அப்படின்றது எனக்கு என்னது 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க், 1 மினிட் ஆஃப் ஆர்க் அப்படின்றது எனக்கு 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெரேடியன் ஆப்வியஸாக சொன்னேன். இந்த ஸ்டெரேடியன் அப்படின்றது cuts out an area, very important, cuts out an area of sphere which will be equal to radius square r square. சொன்னேன்ல, ஸோ அந்த ஏரியா எனக்கு எப்படி இருக்கும், ஆர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு என்னது ஸ்டெரேடியன். ஓகேங்களா? ஸோ அதனால் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட். இந்த எஸ்ஐ யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஹெரண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன சொல்கிறோம், கோஹெரண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் எ ரேஷ்னல் சிஸ்டம். இந்த ரேஷ்னல் சிஸ்டம் அப்படின்றது எப்படி பேர் இருந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் யூஸிங் எம்கே சிஸ்டமை நம்ம திருப்பி புதுப்பித்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னது ரேஷ்னலைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, இட் இஸ் அன் அப்சல்யூட் சிஸ்டம். ஸோ இதை தவிர வேறு எந்த சிஸ்டமும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நான் ஆப்வியஸாக சொன்னேன், இது வந்து மெட்ரிக் டேர்ம்லேருந்து தான் நம்ம என்ன எடுத்தோம். அதனால் ஸோ இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஸ்ஐஸ் யூனிட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் எனக்கு கோஹெரன்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இட் இஸ் அ ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதே மாதிரி இட் இஸ் அப்சல்யூட் சிஸ்டம் ஆஃப் யூனிட், இட் இஸ் எ மெட்ரிக் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் பர்ஃபெக்ட்ஸஸ் ஆஃப் பவர் 10. அதாவது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப மேக்னிடியூட், அதோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட மேக்னிடியூட் எதில் எனக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, அதே எனக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்டன் ப்ரீஃபிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 10 மைக்ரோ கூலும் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 10 × 10⁻⁻6 கூலும் அப்படின்னு எழுதுவேன். அதாவது இந்த 10 × 10⁻⁻6 நான் 10 மைக்ரோ கூலும் கூட எழுதலாம், ஆர்எல்ஸ் இதை இப்படி கூட எழுதலாம். இதை நீங்கள் இன்னும் ஃபார்மேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நம்பராக எனக்கு என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரொம்ப பெரிய நம்பரை நான் சின்ன நம்பராக எழுதுகிறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது ப்ரொஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ப்ரொஃபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்வியஸாக ஸோ நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லாவே தெரியும். டெசின் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்டி தெரியும், மில்லி தெரியும், மைக்ரோ தெரியும், நேனோ தெரியும், பிக்டோ, ஃபெம்டோ, இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபெம்டோ வரைக்குமே நல்லாவே தெரியும், 10⁻⁻15. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10⁻1, 10⁻2, +1, +2, +3, +6, +9, +11, +12 வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக ப்ளஸ் அப்படின்னா அந்த 1 நம்பருக்கு பின்னாடி வந்து இப்போ வந்து என்ன ஆகும், டிஜிட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதே நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த 1க்கு முன்னாடி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன ஆகும், ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ஜீரோஸ் ஆட் ஆச்சுன்னா அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ். இதே மாதிரி எனக்கு 1க்கு முன்னாடி எல்லா நம்பர்ஸும் எனக்கு எல்லா ஜீரோஸும் ஆட் ஆச்சு அப்படின்னா அது எனக்கு என்னது ஆப்வியஸாக ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி கன்வென்ஷன் ஃபார் ரைசிங் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கன்வெக்ஷன் ஒரு யூனிட்டை நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன்.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஐ யூனிட்டே நம்ம எல்லோரும் எஸ்ஐ யூனிட்டே எழுதுகிறோம், கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்டை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு யூனிட் இஸ் நெவர் ரிட்டன் வித் அ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். எந்த ஒரு யூனிட் நீங்கள் எழுதுகிறதாலும் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன். இப்போ இந்த நியூட்டன் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நியூட்டனை நான் எழுதணும், அதாவது இந்த நியூட்டனை மொத்தமாக நான் எழுதணும் அப்படின்னாலே என்னால் இப்படி தான் எழுதணும், நியூட்டன் அப்படின்னு தான் எழுதணும். இது தவிர இதை விட்டுட்டு இல்லை நான் இப்படி எழுத போகிறதில்ல, நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்னா இது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, எழுதவே கூடாது, ஓகேவா? ஸோ அப்போது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறமா, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேறு இப்போ பாஸ்கல் கூட நீங்கள் இப்படி தான் எழுதுறோம், ஒன்று இப்படி எழுதுறோம், ஓகேவா? ஸோ அப்போது யூனிட் இஸ் நெவர் ரிட்டன் வித் அ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். இது வந்து பெரிய சின்ன பி மாதிரி தான் போடணும், ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பீலாம் போட்டி பீலாம் எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு எடுத்தோன்னா ஹோம்ஸு கூட இப்படி தான் எழுதுவோம், கரெக்டாக இல்லையா? பெரிய ஓ போட மாட்டோம், ஓகேவா? ஸோ அப்போது ஒரு யூனிட் வந்து சயின்டிஸ்ட்க்கு நேம் பின்னாடி வருது அப்படின்னா, அதாவது அவங்களோட நேம் வருது அப்படின்னா, ஸோ அதை நம்ம வந்து கேபிட்டல் இனிஷியல் லெட்டர் இஸ் நெவர் ரிட்டன் வித் அ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். சப்போஸ் நான் வெறும் நியூட்டனை ஃபுல் நேம் எழுத போகிறதில்ல, ஜஸ்ட் அவங்க இனிஷியல் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், கேபிட்டல் என் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்கலுக்கு கேபிட்டல் பிஏன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் வெறும் இது மட்டும் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ ஹோமுக்கு தான் நமக்கு ஆப்வியஸாக சிம்பிள் இருக்குது, வேறு எதுக்கு? ஸோ வேறு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதுக்கு எழுதுனீங்கன்னா கூட அதுக்கு பேர் என்னது, எனர்ஜியா, ஸோ வேறு எதுக்கு எழுதலாம். ஸோ இப்போ இந்த நியூட்டன் வேறு நிறைய யூனிட்ஸ் இருக்கே. அதே மாதிரி ஆம்பியருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, கேபிட்டல் ஏ. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆம்பியர் அப்படி எழுதுனா கேபிட்டல் ஏ தான். அதுக்கு போய் நான் ஆம்பியர் இப்படி தான் படித்தேன், அதனால் நான் வந்து வெறும் ஏ ஸ்மால் ஏ தான் போடுவேன் அப்படிலாம் போடக்கூடாது, வெறும் கேபிட்டல் ஏ அந்த மாதிரி தான் விஷயங்களை போடணும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி த யூனிட் ஷுட் நாட் பி ரிட்டன் இன் ப்ளூரல் ஃபார்ம், ஓகேவா? ஸோ நான் வந்து நியூட்டன்ஸ் அப்படின்னு எழுதுவேன், அப்படிலாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி ஆம்பியர்ஸ் அப்படிலாம் கூட எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எதுவுமே எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் எ சிம்பிள் ரெஃபர் ஷுட் நாட் யூஸ் மோர் தேன் ஒன் சாலிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன், இப்போது என்கிட்ட பவர் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் ஒர்க் பை டைம், கரெக்டாக? பவர் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் ஒர்க் பை டைம். இந்த ஒர்க் டன் நான் என்ன சொல்லுவேன், ஜூல் பை செகண்ட்ஸ். இந்த மொத்த ஜூல் பை செகண்ட்ஸ் தான் எனக்கு என்னது, வாட்ஸ். மொத்த ஜூல் பை செகண்ட்ஸ் தான் எனக்கு என்னது, வாட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டென்சிட்டி அப்படின்றது எனக்கு ஜூல் பை செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து இப்படி எழுத மாட்டேன் சார், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதுவேன், ஜூலு செகண்டு மீட்டர் ஸ்கொயர். இது தானே இருந்தது இன்டென்சிட்டி அப்படின்றது. இதுக்கு இப்போ ஜூல் செகண்டு மொத்தமாக சேர்த்து தான் என்ன சொன்னேன், அதாவது பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைமு. இதை தான் நான் ஜூல் பை செகண்டு, இந்த ஜூல் பை செகண்ட் மொத்தமாக சேர்ந்தது தான் எனக்கு என்ன, அது ஒரு வாட்டு. நான் இந்த ஜூல் பை செகண்டை மொத்தமாக வாட்டு எழுதிட்டு தான் மீட்டர் -2 போடணும், ஓகேவா? இல்லை நான் இந்த மாதிரி போடாமல் J/S/m² எழுதுனா இது எழுதக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஒரு டைமுக்கு ஒரு யூனிட் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ நான் கரண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா Q/T, del Q/T. இந்த del Q/Tக்கு மொத்தமாக சேர்ந்தது எனக்கு என்னது, ஆம்பியர் தான், ஓகேங்களா? கரெக்டாக இல்லையா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், Q எழுதுவேன் சார், Q எழுதிட்டு திருப்பி S எழுதுவேன், அப்படிலாம் எழுத முடியாது, ஓகேவா? ஸோ மொத்த கரண்ட்டுக்கு எனக்கு என்னது, ஆம்பியர் தான், ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி நோ பஞ்சுவேஷன் ஷுட் பி யூஸ்ட் ஆஃப்டர் த சிம்பிள். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், கமா வைக்கிறேன், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுறேன், இதெல்லாம் என்ன ஆகக்கூடாது, பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எந்த விதமான பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ் எதுவுமே என்னால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் நம்பர் 3, நம்மளோட டாபிக் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பிளெயின் ஆங்கிள் ஆஸ் வெல் ஆஸ் another ஒன்று சப்ஸ்டெண்டட் ஆங்கிள். இந்த பிளெயின் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அதில் தான் நமக்கு நிறைய சம்ஸ் வரும் கம்பேர்ட் டு ஸ்டெரேடியன். ஸோ இந்த பிளெயின் ஆங்கிள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிளெயின் ஆங்கிள் அப்படின்றது நத்திங் பட் எனக்கு என்னது, விச் கட் அவுட்ஸ் த லென்த் ஆஃப் அ சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரேடியனோட ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை கட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது, நத்திங் பட் அ ரேடியன், ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.